எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில நெல்சன் அவர்கள் வீட்ல நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் ராஜா பேரன் அவர்கள் போனாரு ஒரு பேச்சுவார்த்தைக்காக. இது நெல்சன் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ராஜா பேரன் அவர்கள் அந்த யானை கவலம் வித்ததுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு தொடர்ச்சியா ஒரு 2 நாட்களாக நாம் தமிழ் கட்சிக்கும், நெல்சன் அவர்களுக்கும் ஒரு விரோதமாக போயிட்டுருக்கு. அவர் நாம் தமிழ் கட்சியில முக்கிய நபர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இவங்கலாம் காசு வாங்குனாங்க. திமுக கிட்ட அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவங்க தரப்புல "நீ அவதூறு பரப்பாத" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேவலமாவும், அநாகரிகமாவும் அவங்க தரப்புல சவால் விட்டுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம போன வீடியோல கூட பார்த்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அத தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா, இவரு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு குடுக்குறாரு ராஜா பேரன் அவர்கள். இவர் என்ன பண்றாரு, நெல்சன் அவர் வீட்டுக்கு அவருடைய மனைவின்னு நெனைக்கிறேன். அவங்க மனைவி தான். அவங்க வீடியோல பார்க்கும்போது அவங்க மனைவின்னு தான் தெரியுது. ஸோ அவங்க போறாங்க. கூடவே நாம் தமிழ் கட்சியில கவுன்சிலர் அவர்கள் ஒருத்தர் இருக்காரு. அவரும் போறாரு. ஸோ இவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த கவுன்சிலர் அவர்கள் சரி ஏரியா தான் காரர் தானே, நம்ம ஊர் தானே, சரி என்ன நடந்துற போது பேச தானே வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயும் அனுமதிக்கிறாங்க. ஸோ இது முதல்ல நடக்குது. வந்த உடனே அங்க இந்த பெண்மணி வந்தாங்கல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா பேசுறாங்க. கொஞ்சம் வார்த்தைய விடுறாங்க. மரியாதை இல்லாம பேசுறாங்க. இதெல்லாம் நெல்சன் அவர்கள்ட்ட, "நீ எப்படி இதெல்லாம் பேசுவ எங்கள பத்தி?" அப்படின்றத பேசுறாங்க. இது நடக்குது. உடனே வாய் தகராறு ஆரம்பிக்குது. அத தொடர்ந்து கை தகராறும், அடிதடிலாம் ஆரம்பிக்குது. ஸோ இவரு ராஜாபுரன் என்ன பண்றாரு, நெல்சன் அவங்களுடைய அம்மா அவர எட்டி மிதிக்கிறாரு. அது தவறுதலா கூட நடந்திருக்கலாம். ஆனா, ஒரு சண்டை ஆரம்பிக்கும்போது அவர எட்டி மிதிச்ச உடனே ராஜா பேரனுக்கும், அப்புறம் நெல்சன் அவர்கள் அவங்க குடும்பத்தில அவங்க அப்பாவையும் அடிச்சிருக்காரு ராஜா பேரன். நெல்சனையும் அடிச்சிருக்காரு. சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுருக்காங்க. இதெல்லாம் வீடியோக்கள்லாம் Twitterல இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல் வீடியோவே இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா யார் மேல தவறு இருக்கு, சரி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ இந்த பிரச்சனை நடக்குதுங்க. இதுதான் இப்ப பார்த்தீங்கன்னா, முதல்ல போனதே தவறு. ஒரு கருத்தியல நம்ம கருத்தோட தான் மோதணும். அதுவும் எங்க விமர்சனம் வைக்கிறாரு நெல்சன் அவர்கள் சோசியல் மீடியாவுல. இவருக்கிட்டயும் யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ இவரு என்ன பண்ணியிருக்கணும்னா, விமர்சனத்த வைக்கும்போது இவரு அது அவதூறு விமர்சனம் வைக்கிறாருன்னு இவரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி என் மேல அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்து அதன் மூலியமா கோர்ட்ல போயிருக்கலாம். அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு தான் கோர்ட் இருக்கு. அதுக்கு தான் சட்ட ஒழுங்கு இருக்கு எல்லாமே. அது மூலியமா தான் நம்ம போணும். இந்த மாதிரி ஆட்கள கூட்டிட்டு, "நீ எப்படி இப்படி பண்ணுவ?" அப்படின்னு நேர்ல போனா, இந்த மாரி தான் சண்டையில போய் முடியும். இதுல பார்த்தீங்கன்னா, போறவர் சும்மா அதாவது பேச்சுவார்த்தைக்கு தானே போறாரு. ஆனா போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருவாள் எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ எப்படி இது நியாயமா இருக்கும்? பேச்சுவார்த்தைக்கு போறவரு அருவாள் எடுத்துட்டு போறாரு. கேட்டா என்ன சொல்றாங்க, "எப்பவுமே அருவாளோட தான் இருப்போம்" அப்படின்ட்டு. அப்படின்னு இவரு பெரிய இது பண்ணிட்டாரு. இவருக்கு ஒரு த்ரெட்ன்னு இருக்குன்னு தெரியல. எப்பயுமே ஒரு அருவாளோட இருப்பாராம். இப்படி ஒரு பதில் வருது. எப்படி நீங்க அருவாளோட வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி அது மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா, சண்டை ஆகுது, சண்டை நடந்துட்டு இருக்குது. இவரு 4 பேர் 10 பேர் சேர்ந்து அடிச்சு, இவரு வேட்டியும் உருவிட்டாங்க. ஸோ சண்டையில அதுவும் நடக்கிறதெல்லாம் அது சகஜம் தான். இவரு என்ன பண்றாரு ராஜாபரன் அவர்கள், அங்க சண்டை நடக்கும்போது கொடுவாவ தூக்குறாரு. தூக்கி அ அவங்கள மிரட்டுறாரு. இந்த மாரி வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில இல்லாம நெல்சன் அவர்களையும் என்ன பண்றாருன்னா, "உன் சாவுக்கு நான் தான் காரணமா இருப்பேன். நீ எங்கேயாவது செத்து கிடந்தனா அதுக்கு நான் தான் காரணம் பாருன்னு" கொலை மிரட்டல் விடுறாரு. ஸோ இது எந்த மாரி அரசியல இப்ப நாம் தமிழ் கட்சி செஞ்சுட்டு இருக்குதுன்னு பாருங்க. இது நம்ம சொன்னோம்னா வன்மம்ன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ திராவிட அரசியல் பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் திமுகலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் குண்டர்கள வளர்த்து விடுவாங்க. அந்த குண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள எதிர்த்தாங்கன்னா போயிட்டு மிரட்டுவாங்க. யாரு சோசியல் மீடியாவுல எதிர்த்தாலும், பத்திரிக்கையாளர்கள எதிர்த்தாலும், யார் எதிர்த்தாலும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மிரட்டல் விடுவாங்க. வீட்டுக்கே போயி அநாகரிகமான அரசியல் பண்ணுவாங்க. ஒரு அவலட்சணமான அரசியல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது நம்ம காலங்காலமா பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்ல அவர் இல்லாத நேரத்தில அவங்க எண்ணத்தெல்லாம் சாக்கடைய கொண்டு போய் கொட்டுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ மென்டல் டார்ச்சர் குடுக்கறத பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் திமுக பண்ணிட்டு இருக்குது. இப்போ நாங்க தான் சொல்றோம்ல, திராவிட கட்சியா இது மாறிட்டு வருது நாம் தமிழர்ன்னு. அதுக்கு இது ஒரு உதாரணம். இவங்க என்ன பண்றாங்க, அதே மாதிரி ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறாரு, ஒருத்தர் கூட ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு, கருத்து மோதல் இருக்குன்னா, இந்த மாரி வீட்டுக்கு போறது. திமுக எப்படி வீட்டுக்கு போய் மிரட்டுமோ, அந்த மாரி இவங்க மிரட்டுறதுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. கொடுவாவோட போயிருக்காங்க. அருவாவ எடுத்துட்டு போற அளவுக்கு இவங்க அங்க அங்க போ வேண்டிய அவசியம் என்ன? பேச்சுவார்த்தைக்கு தான் போறாங்கன்னா, அருவாவ எடுத்துட்டு போலாமா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆ எத்தனையோ முறை அவர் என்ன பண்ணிக்கிறாரு, நாம் தமிழ் கட்சியும் சில விமர்சனங்கள் வச்சிருக்காரு நெல்சன் அவர்கள். ராஜா பேரனையும் விமர்சனம் வச்சிருக்காரு. இந்த டைம்ல இப்படி போறாங்கன்னா, அதுக்கு ஒரு பின்னணி காரணம் இருக்கு. நெல்சன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கடைசியா அவர் போட்ட வீடியோல இந்த மாரி சீமான் அவர்கள் இவ்வளோ சொத்து வாங்கியிருக்காரு. அதுல இத்தன கோடி சொத்துக்கு வாங்குறாரு. ஆனா சென்ட் 2000 தான் இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சொத்து எப்படி வந்துச்சு? இது எங்க காசு வந்தது? இந்த மாரியான விஷயங்கள கேள்விகள முன் வச்சு ஒரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ காசு வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு
அப்படின்ட்டு டிஎம்கே கிட்ட காசு வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவர் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இது நடக்குது. அதுவும் சாதாரணமாக நடக்கலை. நாம் தமிழ் கட்சியில் மாநில அளவில் இருக்கிற பொறுப்பாளர், ஐடி விங் பொறுப்பாளர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க நெல்சன் அவர்களுக்கு. அதுவுமே அவர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பொது தளத்தில் அவர் விட்டுட்டாரு. ஸோ அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் இப்போ நீங்கள் பாருங்கள். அதில் வந்து அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா, நீங்கள் வார ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இதுக்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்குது. இவர் போகிறாரு, மிரட்டுறாரு போது அந்த இடத்துல ஒரு வாய் தகராறாகி அது அடிதடியில் போய் இப்போ அது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இதனால் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு அவப்பெயர் வருதுன்றதை பற்றிலாம் எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்குது. அவங்க பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் தமிழ் தேசியத்தின் மீது அவமதிப்பு வருது, தேசிய தலைவர் அவர்கள் மீது அவமதிப்பு வருது. இதனால தான் நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசிய கட்சியாக செயல்படுறது இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்காம தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வன்மத்தை கக்கறீங்க, அவதூறை பரப்புறீங்கன்னு எங்கள் மேலே கோவப்படுறீங்க. இது நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், இது உதாரணமாக இந்த சண்டை நடக்குது. முதல்ல இவர் போயிருக்கக்கூடாது, போய்கிறதே தப்பு. போன இடத்துல அவர் மிரட்டுறது, ஒருமையில பேசுறது, ஒருத்தவங்க வீட்டில் போய் கத்திக்கின்னு ஒருமையில பேசினா யார் தான் சும்மா இருப்பாங்க? அப்புறம் அவங்க பேச நீங்க பேசினா அப்புறம் சண்டையில் தான் போய் முடியும். நீங்க தான் கருத்தியல்னா கருத்தோட மோதணும்னு அப்பத்திலேருந்து சொல்லியிருக்கிறீங்க. மேடையில் மட்டும் நீங்க அவ்வளோ நாகரிகமாக பேசுறீங்க. அதுலேயும் சாட்டையெல்லாம் மேடையில் கூட நாகரிகமாக பேசுறதில்ல. ஸோ மேடையில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு வரையறையோட ஒரு ஒழுக்கமான முறையில் இப்படி தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனால் ரியாலிட்டியில் அப்படி நடக்கிறது இல்லையே. இந்த மாதிரி ரவுடித்தனத்தை பண்ணுறவங்களுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க. நாம் தமிழ் கட்சியிலேருந்து அவரு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறார். கட்சியிலேயே கூட அவர் இருக்கலாம், உறுப்பினராக கூட இருக்கலாம். ஸோ இப்படி தான் வளர்த்து வச்சிருக்கிறார். இப்போ சீமான் அவர்கள் அவருடைய தம்பியை இப்படி தான் வளர்த்துட்டு இருக்கிறாரு. இது இங்கே மட்டும் நடக்கல. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஐடி விங்கு முழுக்க ஆபாசமாக மாறி இருக்கு. ஐடி விங்கு முழுக்க வன்மமாக மாறி இருக்கு. ஆபாசமாக வந்து விமர்சனம் பண்ணுறது, ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தவங்க குடும்பத்தை திட்டுறது, அதுக்கப்புறம் அவதூறை பரப்புறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. அதுக்கு நம்ம நிறைய ஆதாரங்களோட இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வந்து எப்போ நடக்குதுன்னா அதையுமே சொல்லியிருப்போம். பிறமொழியாளர்கள் வந்ததுலேருந்து தான் நடக்குது அந்த தலைமை பொறுப்பில். இப்போ பிறமொழியாளர் இப்போ இவர் என்ன பண்ணிக்கிறாங்க, ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுதான் தெரியுது. இவருக்கு வந்து மெசேஜில் அனுப்புறதும், அதுக்கப்புறம் போய் நடக்கிறதும், அவங்க வீட்டில் பிரச்சனை நடக்கிறதும், இதை பார்க்கும்போது ஒரு மோதலை உருவாக்கி இருக்கிறாங்க. இங்கே ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. நாம் தமிழ் கட்சி மேலேயும் தமிழ் தேசியத்தின் மேலேயும் ஒரு அவமரியாதை வரணும், ஒரு அவநம்பிக்கை வரணும். மக்கள் இதை பார்க்கும்போது என்ன இப்படி ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை இழக்க செய்யணும் தமிழ் தேசியத்தின் மேலே. அது வளரக்கூடாது அப்படின்ற நோக்கம் இருக்கிறதா தான் இதை பார்க்கும்போது தெரியுது. நெல்சன் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் அந்த சொத்தெல்லாம் வாங்கினாரு போனாருன்ற ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுக்கு சில பேர் முட்டு தூக்கிட்டு வரீங்க. அது ஏற்கனவே முட்டு கொடுத்தாங்க. அந்த முட்டு பத்தாத இப்போ என்ன பண்ணுறீங்க, இன்னும் 4 பேர் சேர்ந்துங்கன்னு யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் ஒரு முட்டை தூக்கிட்டு வரீங்க. இந்த சொத்தை வந்து அவருடைய மாமனார் பேர்லேருந்து அவருடைய மனைவி பேருக்கு மாறுது. அதாவது கழவியோட அவங்க அப்பாட்ட இருந்து தான் சொத்து வருது, அவங்க குடும்ப சொத்து வருது அப்படின்ட்டு அதுலேயே தெளிவாக இருக்குது. அந்த அஃபிடேவிட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன், அதை பாருங்கள். ரவுண்ட் பண்ணியே காமிக்கிறேன், அதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். அதாவது சொந்தமாக வாங்குறது எந்த டேட்டில் வாங்கினாங்க அதுகளை தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூர்வீகமாக வாங்கினதா அப்படின்னு இருக்குது, இல்லைன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அது பூர்வீக சொத்து இல்லைன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் இந்த விமர்சனத்தை வைக்கிறோம்ல, நீங்கள் தான் தப்பு பண்ணல, அந்த பத்திரத்தை வெளியிடுங்க. 25 ஏக்கரா 50 லட்சத்துக்கு வாங்கினீங்கல்ல, அந்த பத்திரத்தை வெளியிடுங்க. அது கிரைய பத்திரமா, இல்லை அது வந்து தான செட்டில்மெண்ட்டா, இல்லை பாகப்பிரிவினை பத்திரமா, என்னன்னு பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறோம். அதோட உரிமையாளர் யாருக்கிட்ட இருந்து சொத்து எப்போ மாறிக்குது, எவ்வளோ மாறி இருக்கு, எல்லா விவரமும் அந்த பத்திரத்தில் இருக்கும்ல. உங்களுக்கு தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் நேரடியாக சவால் வரும். அந்த பத்திரத்தை வெளியிட்டு நீங்கள் பேசுறது அவதூறுன்னு நிரூபிங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதை வெளியிடறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அதுதான் நீங்கள் அஃபிடேவிட்லேயே நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க. அஃபிடேவிட் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து சட்டப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்களோ அது உங்கள் மேலே என்ன சொத்து இருக்கோ எல்லாமே நீங்கள் அதை கொடுக்கணும். நீங்கள் சட்டத்துக்கு மீறி உங்கள்கிட்ட பிளாக் மணி இருந்தால் போனால் அதில் கணக்கு காமிக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் மறைச்சி தான் வச்சுருக்கணும். அஃபிடேவிட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆதாரத்தின் என்னென்ன ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அது தேர்தல் அதிகாரிகள் அதை வாங்கி செக் பண்ணுவாங்க. அதை வந்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பூர்வீகமான சொத்து இல்லை இதுன்ட்டு நீங்கள் இல்லைன்னு மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அவர் மனைவி பேரில் இருக்கிறது பூர்வீகமாக சொத்து இல்லைன்னு. நீங்கள் அது சொந்த சொத்து தான், இந்த டேட்டில் வாங்கிக்கிறதா சொல்லியிருக்கீங்க.
அப்புறம் நீங்களே தேர்தல் அதிகாரிகிட்ட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு ஆதாரத்தை ஒப்படைப்பீங்களாம், அது நீங்களே பொய்யின்னுவீங்களாம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி இருக்குது? நம்புற மாதிரியா இருக்குது? எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுடைய வளர்ப்பு தம்பிகள் வேணா பார்த்தா உங்களுக்கு வந்து நீங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு போலாம். அப்படிதான் நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. நீங்க இடது கையை வலது கைன்னா அப்படி ஆமான்னுவீங்க. அப்படிதான் அவங்க தம்பிகள் இருக்கிறாங்க. அண்ணன் சொன்னா இடது கை வலது கை, அண்ணன் சொன்னா வலது கை இடது கை இப்படின்னு சொல்லிட்டு அப்படி 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 ஒரு ஒரு கூட்டத்தை நீங்க முட்டு கூட்டத்தையும் ஒரு முட்டாள் கூட்டத்தையும் உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஆனா மற்றவங்கலாம் தமிழ் தேசத்தில் இருக்கிற மற்றவங்களாம் அப்படி கிடையாது. அவங்களாம் எல்லாத்தையும் தேடி பார்த்து ஆதாரத்தோட எல்லாத்தையும் தான் பேசுவாங்க, சொல்லுவாங்க. அது நீங்க இப்படி பேசினா அது 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 வந்து சரி விமர்சனம் வைக்கிறாங்களா, அவங்களால பதில் சொல்ல முடியா கடந்து போகணும். அதை விட்டுட்டு தூக்கிட்டு இந்த மாதிரி வந்து வீடு ஏறி வந்து மிரட்டுறது, அதுக்கப்புறம் பேச்சு தகராறாகிறது, அடிதடியில் ஆகுறது, அப்புறம் கொலை மிரட்டல் வர்றது, இதுதான் உங்க அரசியல். திமுக மாதிரியே நீங்க அரசியல் செய்யறது தான் தமிழ் தேசியம். திராவிட அரசியலை செஞ்சுட்டு நீங்க தமிழ் தேசியம் சொன்னீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றது, நீங்க சொல்லிக்கலாம். ஆனா அது மக்களுக்கு தெரியும். நாங்க உங்களுக்கு தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், மக்களுக்கு நாங்க புரிய வைப்போம். நீங்க தமிழ் தேசிய அரசியல் விட்டு விலகிட்டீங்க, தமிழ் தேசிய அரசியல் நீங்க செய்யல அப்படின்றத நாங்க கண்டிப்பா மக்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா இவங்க வீடு ஏறி போனதே தப்பு. நெல்சன் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது. இவங்க மேலதான் முழு தவறு இருக்கு. அவர் விமர்சிக்கிறாருன்னா, அவர் அவதூறு பரப்புறாருன்னா அதை சட்ட ரீதியா தான் அணுகணும். ரெண்டாவது, இவங்க வந்து முட்டு கொடுக்குறதும் அது நம்மளுக்கு ஓப்பனாவே தெரியுது. இந்த சொத்து வாங்கின விஷயத்துல அதுக்கும் நம்ம ஆதாரங்களை பார்த்துருக்கோம். வேணும்னா நீங்க பத்திரத்தை வெளியிடுங்க, உங்களுக்கு அவ்வளவு துணிச்சல் தைரியம் வந்தா அது அதுக்கப்புறம் பேசிக்கலாம். திராவிடவாதிகள் திராவிட அரசியல் இத்தனை ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. எதையும் ஆராய மாட்டாங்க. அவங்க தப்பு பண்ணாலும் அது தெரிஞ்சாலும் முட்டு கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கின்னு சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக இருப்பாங்க. ஆனா தமிழ் தேசிய அரசியல் அப்படி இல்லைன்னு இத்தனை ஆண்டு காலமா இருந்துட்டு இப்போ நீங்க தொடர்ச்சியா அவங்க தவறு செய்யறவங்களுக்கு நீங்க ஆராய மாட்டீங்க, எதையுமே ஆதாரங்களை தேடி பார்க்க மாட்டீங்க, மேலோட்டமா பார்த்துட்டு அவங்க சொல்றதை நம்பிக்கிட்டு முட்டு கொடுப்பீங்கன்னா இது வந்து தமிழ் தேசிய அரசியல் கிடையாது. ஸோ பார்க்குற மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எதையுமே தேடி ஆராய்ஞ்சு பாருங்க. திராவிடவாதிகள் மாதிரி இருக்காதீங்க. தமிழ் தேசியவாதிகள்னா தேடி ஆராய்ஞ்சு ஆதாரத்தோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி அது உண்மையா பொய்யான்றதை நம்ம அணுகி பார்க்கணும். தவறு செஞ்சா தவறு தான், அதை கண்டிக்கணும். இதுதான் தமிழ் தேசியம். எல்லாருக்கும் நன்றி.